ஜாவால அரேயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அரேயோட பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் கோடிங். நான் உங்கள் கோடிங் நண்பன். வீடியோவில் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் பற்றி பார்த்துருப்போம். வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் சம்டைம் நமக்கு மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற நீடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டோட மார்க்கை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஜஸ்ட் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்ட் மார்க் ஈக்குவல் டு 15 மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் 50 பக்கத்தில் கமா போட்டு 60, 70, 80, 19 கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம அரே யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூவை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். இதே நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம் அரேக்கு. இந்த வேரியபிளை அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம் அரேக்கு. இன்ட் ஓப்பன் பேசிஸ் க்ளோஸ் ப்ரேஸ் போட்டு மார்க் ஈக்குவல் டு திருப்பி ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே 60, 70, 80, 19 கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தா இது ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணிடுவோம். இந்த முன்னாடி இருக்க இன்ட் ஓப்பன் க்ளோஸ்னால் இங்கே வர்றது ஒரு அரே. அந்த அரேயோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஜாவா ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தட் மீன்ஸ் அரே இன்டிஜர் டேட்டா டைப் வந்து இங்கே ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்றத இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஃபாலோடு பை இருக்குது வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் இருக்குது அரேயோட வேல்யூஸ். இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி இதை கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னோடய எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி என்னோடய சோர்ஸ்க்குள்ளே, தட் மீன்ஸ் என்னோடய ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து அரே டெமோன்னு வச்சுட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தோட செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, கிளாஸோட எனக்கு ஒரு மெயின் மெத்தடும் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அரே பார்க்க முன்னாடி ஒரு வேரியபிள் எப்படி இன்ஸ்டேட் பண்ணுறோன்னு ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த மாதிரி ஒரு வேரியபிள் இன்ஸ்டேட் பண்ணி பார்த்துடலாம். அது எப்படி system.out.printlnல பிரிண்ட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அது மூலிமா நம்ம அரே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள் இன்ஸ்டேட் பண்ணுறேன். இன்ட் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிளை இன்ஸ்டேட் பண்ணுற ஒரு இனிஷியேஷன் மெத்தட். இதை வந்து இதுக்கடுத்து நான் system.out.printlnல நான் டைரெக்டாக இந்த ஸ்டூடெண்ட் மார்க் கால் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா அவுட்புட் 15 கிடச்சிருச்சு. பட் ஆனால் அரேயில் எப்படி நம்ம இதே மாதிரி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரேவை இன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு சேம் அதே டேட்டா டைப் தான். பட் ஆனால் இது அரேனால் ஓப்பன் க்ளோஸ் போட்டுறணும். ஏன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ஓப்பன் க்ளோஸ் போட்டுறணும். போட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரேயோட நேம் கொடுக்கணும். அண்ட் மார்க் அங்கே எரர் அடிக்கும், பிகாஸ் ஆல்ரெடி கொடுத்தனால இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸில் அதோட வேல்யூ 50. செட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்துருந்தோம். ஸோ 60, 70, 80, 90 இப்படி கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு அரேவை இன்ஸ்டேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் இருக்குது அரேயோட டேட்டா டைப், இன்ட் டேட்டா டைப். செகண்ட் இருக்குது அரேயோட நேம். தேர்ட் இருக்கிறது வந்து அதோட அரேயோட வேல்யூஸ். இப்போது நான் இதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, பிகாஸ் நிறைய வேல்யூஸ் இருக்குது. அந்த 50 மட்டும் பிரிண்ட் பண்ணணும், 60 மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அரேயில் வந்து இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இண்டெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து 0th இண்டெக்ஷனும், அடுத்திருக்கிறத ஃபஸ்ட் இண்டெக்ஷனும், அடுத்திருக்கிறத செகண்ட் இண்டெக்ஷனும், அடுத்திருக்கிறத தேர்ட் இண்டெக்ஷனும், அடுத்திருக்கிறத ஃபோர்த் இண்டெக்ஷன் சொல்லுவோம். system.out.println அப்படி நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். system.out.printlnல ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் க்ளோஸில் நம்ம 0th இண்டெக்ஸை கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 0th இண்டெக்ஸ்ன்றது 50. ஸோ நமக்கு 50 பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ஜஸ்ட் அரேன்னு கொடுத்துக்கிறேன். அரேன்னு கொடுத்து இப்படி கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அரே 50 பிரிண்ட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் இந்த பொசிஷனை கால் பண்ணி அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பொசிஷன் 60 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இருக்க 4 பொசிஷனுக்குமே கொடுத்துக்கிறேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்
ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். வரிசையாக பிரிண்ட் ஆகிடுச்சா? சரி, ஓகே, இப்படி பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இதுக்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, அரேயில் லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அரே நேம் டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா அதோட லென்த் வந்து பிரிண்ட் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் லென்த் என்ன கிடைக்குதுன்னு. லென்த் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 5ன்னு கிடைக்குது. பட் ஆனால் பொசிஷன் என்ன கிடைச்சிருக்கு? 4 தான் கிடைச்சிருக்கு. ஆனால் லென்த்து எப்படி 5 கிடைக்குது? பிகாஸ் அதாவது நம்ம கெட் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் லென்த் எடுக்கும்போது அது வந்து பொசிஷனை பார்க்கும். ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன். பொசிஷன் ஸ்டார்ட் வித் 1, இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேயில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது அதோட இண்டெக்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கெட் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் வந்து 0. பட் ஆனால் அதோட பொசிஷன் வந்து ஸ்டார்ட் வித் 1. அப்போது லென்த் எடுக்கிறதுக்கு பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும், அதோட இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, இதை பார்த்தாச்சு. இப்போது இப்படி யூஸ் பண்ணுறது ஒரு நார்மல் மெத்தட். இது நம்ம ஃபார் லூப்பை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஃபார் லூப் வந்து கண்டினியூஸாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஃபார் லூப்புக்கு யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிப்போம்னு பார்த்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸ் தான் வருது. ஸோ இது எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக்கி அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுதான் ஒரு குட் வே. நல்ல வேலை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஃபார் லூப் தான் மோஸ்ட்லி அரேயில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். பிகாஸ் இது வந்து ஒரு ஹார்ட் கோட் மெத்தட். ஸோ இப்போது நான் ஃபார் லூப்பை இனிஷியேட் பண்ணுறேன். ஃபார் லூப்னாலே இனிஷியேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு பார்த்தோம். ஸோ இனிஷியேஷன், கண்டிஷன் என்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதோட லென்த் வந்து 5ன்னு இருக்குது. ஸோ எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். i++. இப்போது உள்ளே வந்துடும். தட் மீன்ஸ் இப்போது 0 இருக்குது. இங்கே 5 கிடச்சிருக்கா? 5ஐ விட 0 சின்ன நம்பர். ஸோ உள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சுன்னா இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட் மார்க்கை கால் பண்ணி இந்த இடத்துல நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோமா? இங்கே 0ன்னு கொடுத்தா 0th வேல்யூ மட்டும்தான் வரும். பட் ஆனால் எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஃபார் லூப்னாலே இன்க்ரிமெண்ட் தான் பண்ணும். அப்போது இந்த இனிஷியேஷன் தான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அப்போ ஐஏ மட்டும் இங்கே கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு 0 வரும். வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுரும். 1 இங்கே பார்க்கும். 1 வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 5ஐ விட 1 வந்து சின்ன நம்பர். ஸோ உள்ளே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு அது திருப்பி 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும். 5 வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு 5 > லெஸ் தென் 5, 5ஐ விட லெஸ் தென் 5 இருக்கனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த ஃபார் லூப் போட்டு வெளியே போயிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா 50, 60, 70, 80, 90 வந்திருக்கு. ஃபாலோடு பை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால் இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டாக கார்ட்டில் ஆட் பண்ணுவீங்க. கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட்டோ பர்ச்சேஸோ பண்ணுவீங்க. இப்போது அந்த மெயின் பேஜ்லேருந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு அரேவாக எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, லேப்டாப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது. இப்போ 3 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ப்ராடக்டை எப்படி நான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி அங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அரேவாக இன்ஸ்லேட் பண்ணி ஃபார் லூப்பில் எப்படி கெட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்காக அந்த வேரியபிள் நம்ம கொடுத்துட்டு, தட் மீன்ஸ் அந்த அரேவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போனால் கார்ட், அதோட மெத்தட் அரே நேம் வந்து கார்ட்னு கொடுத்துருக்கேன். ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸஸில் இதெல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கனால நான் வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது சேம் அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி இதை லிஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இதோட லென்த்தையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லென்த் கார்ட் லென்த்துன்னு கொடுக்குறேன். கார்ட்டோட லென்த்து கொடுத்துட்டு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு. 3 கிடைக்கணும் நமக்கு, ஏன்னா அதில் பொசிஷன் ஸ்டார்ட் வித் 1. ஸோ 1 2 3 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார் லூப் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் போட்டு int I = 0, I greater than cart.length I++, சாரி I++ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபார் லுக்குள்ளே வரும். ஃபார் லுக்கில் வந்துட்டு இப்போது நமக்கு திருப்பி அகைன் சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறதுல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அகைன் கார்ட் ஐயை வந்து உள்ளே பாஸ் பண்ணணும், ஏன்னா அதான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன்னு சொல்லிட்டு வரிசையாக பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரேவை எப்படி இன்சைட் பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஐ மீன் கெட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அரேயோட லென்த் எப்படி எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும். இதில் நம்ம சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணலாம். அரேவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0, பட் பொசிஷன் ஸ்டார்ட் வித் 1. அதே மாதிரி அரேயோட லென்த் எடுக்க டாட் லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி அரேயோட வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணுவோம். இதுதான் மேஜரான அரேயோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மல்டி டைமென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உடனே கூட வரணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வந்துடும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியாக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.